யமுனா வந்து என்ன பண்ணுறாங்க, காவேரி பத்தி ரொம்ப தவறா பேசுறாங்க. நம்ம கங்கா கிட்ட. கங்கா வந்து யமுனாவ வந்து நல்லா திட்டி விட்டு, அடிச்சு விடுறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கா உன் மனசுல? எப்படி வந்து நீ வந்து காவேரிய தப்பா பேசுவ? காவேரி வந்து அப்படிப்பட்டவளா? அவன் ஏதோ சொன்னான்னா, நீ யார வேணாலும் என்ன வேணாலும் பேசுவியா? கூட பொறந்தவள பேசுவியான்னு சொல்லிட்டு நல்லா திட்டிட்டு, காவேரி போய் பார்க்குறாங்க. காவேரி வந்து அழறாங்க. கவலைப்படாத காவேரி, நான் உன்ன நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்றாங்க கங்கா. இங்க வந்து காவேரி வந்து மூட் இருக்கிறத பார்த்துட்டு, ஏன் காவேரி இப்படி இருக்கன்னு சொல்லிட்டு விஜயும் கேட்டுட்டே இருக்காரு. காவேரி அதுக்கு எந்த பதிலும் சொல்லாம இருக்காங்க. அதனால விஜய் என்ன பண்ணுறதுன்னு தெரியாம தவிக்கிறாரு. அடுத்து வந்து ஆஃபீஸ்க்கு வந்து விஜயும் காவேரியும் போகிறாங்க. அப்போ ஆஃபீஸில் வந்து காவேரி வந்து வீடை பற்றி விசாரிச்சுட்டு இருக்காங்க ஒருத்தர்கிட்ட. இந்த மாதிரி வந்து குறைஞ்ச பட்ஜெட்டில் ஏதாவது வீடு கிடைக்குமா, எங்காவது இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு நம்மளாம் போய் கேட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்டுட்டு, என்ன காவேரி ஏதோ வீடை பற்றி பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு. ஆமாங்க, ம், நான் வந்து அக்ரிமெண்ட் முடிஞ்சோடனே போயிடணும் இல்லையா? அப்போது கான்ட்ராக்ட் முடிஞ்சோடனே போகும்போது நான் எங்கே போவேன் நீங்களே சொல்லுங்கள். என் குடும்பத்தையும் நான் அங்கேருந்து கூட்டிகிட்டு போகணும்ல, அதுக்காக தான் வீடு பார்த்துட்ருக்கேங்க. ஏதாவது வீடு கிடச்சா நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு எதுக்காக நான் பார்க்க முடியும் அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறார் விஜய். இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, விஜய் வந்து அவங்க தாத்தா கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி காவேரிக்கு வந்து ஒரு வில்லா ப்ரெசென்ட் பண்ணலான்னு இருக்கேன், அவன் பர்த்டே அன்னைக்கு அப்படின்றாரு. அதை கேட்டு வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு நம்ம தாத்தா. இங்கே பாருப்பா, காவேரி தான் உன் வாழ்க்கையில் ஆதாரமே, அவளை என்றைக்குமே விட்டுறாதுன்றாரு. விஜய் யோசிக்கிறாரு, ஆமாம் நான் என்றைக்குமே விட மாட்டேன், காவேரி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. இந்த சூழ்நிலையில் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, காவேரி வந்து ரொம்ப அப்செட்டாக இருக்காங்க, மனசு சரியில்லாமல் இருக்காங்க. விஜய் வந்து காவேரி நீ இப்படியே இருந்தால் எப்படி, உனக்கு பர்த்டே வருதுல்ல, நீ சந்தோஷமாக இருக்க வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அடுத்து வந்து விஜய் வந்து காவேரி சந்தோஷப்படுத்த நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுறாரு. ஆனால் காவேரி அதெல்லாம் பார்த்துட்டு அமைதியாக போயிடுறாங்க. அதனால் விஜய் வந்து இவளுக்கு எதுவும் ப்ராப்ளம் ஆயிருக்கு, ஆனால் என்ன தெரியலையே, ஏன் சொல்ல மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த சூழ்நிலை காவேரியோட பர்த்டேவை சூப்பராக வந்து செலிப்ரேஷன் பண்ணுறதுக்காக எல்லாரையும் கூப்பிட்டு அரேஞ்ச் பண்ணுறாரு விஜய். அன்றைக்கி வந்து காவேரி கிட்ட நம்ம வந்து இந்த விழாவை வந்து கொடுத்துடணும், அதே மாதிரி காவேரி கிட்ட வந்து நம்ம லவ்வை ப்ரப்போஸ் பண்ணிடணும், நம்ம மனசில் இருக்கிறது எல்லாத்தையுமே காவேரி கிட்ட சொல்லிடணும், அந்த நாளில் கண்டிப்பாக வந்து எல்லாமே வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. உடனே வந்து காவேரி கிட்ட சொன்னால் அவள் என்ன சொல்வா, கண்டிப்பாக நம்மளை ஏற்றுப்பாளா, இல்லை காவேரிக்கு இதை வீட்டை விட்டு போகிறதோ இல்லை என்னை விட்டு போகிறதோ பிடிக்கல, அது நல்லாவே எனக்கு தெரியுது, அதனால் கண்டிப்பாக நம்மளை ஏற்றுப்பா, நானும் காவேரி இதுக்கப்புறம் சந்தோஷமாக வாழ்வோம், என்னோடய லவ்வை ப்ரப்போஸ் பண்ணும்போது காவேரி வந்து அவ்வளோ சந்தோஷப்படுவா, கண்டிப்பாக நாங்கள் 2 பேரும் ரொம்ப நாள் சந்தோஷமாக வாழ்வோம், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் யோசிச்சுட்டு இருக்காரு. காவிரியால் தாங்கிக்கவே முடியல, காவேரிக்கு என்ன இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, காவேரியோட பர்த்டேவை இப்படி செலிப்ரேஷன் பண்ணுறதுக்காக ஏற்பாடு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. அஜய் போட்டு நல்லா திட்டி விடுறாங்க. சே நீ எல்லாம் வந்து வேஸ்ட்டு, நீ எல்லாம் ஹஸ்பண்டாக இருக்க லாய்க்கே கிடையாது, கொஞ்சம் கூட என்னை பற்றி கொஞ்சமாவது யோசிச்சேன், என் பர்த்டே என்னைக்காவது உனக்கு தெரியுமா, எப்போ பார்த்தாலும் வந்து இப்படியே உட்காந்துட்டு கேம்ஸ் விளையாடிட்டு இருக்க, நீ எல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுருக்காங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம வந்து யமுனா வந்து போயிட்டுருக்காங்க. அப்போ வந்து அங்கே வராரு நிவினை பார்த்துட்டு யமுனா வந்து அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க. நிவின் வந்து எக்ஸாம் எப்படி எழுதுனேன் யமுனா, நான் கேட்கலான்னு நினச்சிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் இந்த பிரச்சனையில் கேட்க முடியலன்னொன்னே, நான் எப்படி எழுதுறேன் உங்களுக்கு என்ன வந்தது, நீங்கள் தான் உங்கள் மனசில் இருந்து சொல்லிட்டீங்கல்ல அப்படின்னோடனே, இங்கே பாரு யமுனா, நீ ரொம்ப தப்பாக புரிஞ்சுட்ருக்க, காவேரி எவ்வளோ நல்லவ தெரியுமா, அவளை பற்றி இப்படி தப்பாக புரிஞ்சுங்க, நீங்கள் அதை பற்றிலாம் சொல்லாதீங்க புரியுதா, காவேரி எப்படின்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, நீங்கள் எப்படின்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, நீங்கள்லாம் பேசாதீங்க, உங்ககிட்ட பேசுறதுக்கே எனக்கு பிடிக்கல அப்படின்றாங்க. எனக்கு கூட தான் உங்ககிட்ட பேசுறதுக்கு பிடிக்கல, அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்றாரு. அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க. நீ பண்ணது மட்டும் நியாயமா, காவேரி கிட்ட இவ்வளோ மோசமாக நடந்துக்கிற, காவேரி பற்றி உனக்கு தெரியாது, உன் கூட பிறந்தவ எப்படின்னு உனக்கு தெரியாதா, அதனால் காவேரி கிட்ட இப்படி மோசமாக நடந்துப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு வந்து யமுனா சொல்கிறாங்க, அப்போது காவேரி மனசு கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் என்கிட்ட வந்து பேசுகிறீங்க அவ்வளோதானே அப்படின்னோடனே, அது இல்லை யமுனா, எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, நீங்கள் காவேரி அக்கா வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நல்லாவே இல்லை, அப்புறம் எங்கள் விஜய் மாமா கிட்ட சொல்ல வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இவனா புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறான் நிவின் யோசிக்க